இன்னைக்கு நம்ம நியூட்ரான் ஸ்டார்ஸ்னா என்ன, அது எப்படி உருவாகுது, அதோட ஆற்றலும் சக்தியும் எவ்வளவு அதிகமா இருக்குங்கிறது தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். நட்சத்திரத்தோட அளவை பொறுத்து தான் அந்த நட்சத்திரத்தோட இறுதி காலத்துல அது என்னவா மாறப்போகுதுங்கிறத சொல்றாங்க. ஒரு நார்மலான ஸ்டார் எப்படி நியூட்ரான் ஸ்டாராக மாறுதுங்கிறத பார்ப்போம். இது நம்மளோட சூரியன். எடுத்துக்காட்டா சூரியன் மாதிரியே இன்னொரு நட்சத்திரத்தை எடுத்துக்கலாம். சூரியன் மாதிரி 8 to 20 மடங்கு அதிகமான அளவு கொண்ட நட்சத்திரமா இருந்தா அதோட இறுதி காலத்துல பிளாக் ஹோலாக மாறும். அதே மாதிரி அளவுல 8 to 20 மடங்குக்கு குறைவாக உள்ள நட்சத்திரங்கள் அதோட இறுதி காலத்துல நியூட்ரான் ஸ்டாராக மாறும். இதுல நம்ம சூரியன் மாதிரி 1.4 மடங்கு அளவு கொண்ட நட்சத்திரங்கள் எல்லாமே ஒயிட் டிவார்ஃபாக மாறிடும். எதனால நட்சத்திரங்கள் அதோட அளவை பொறுத்து இப்படி மாறுதுங்கிறத உங்களுக்கு தெளிவா சொல்றேன். பொதுவா நட்சத்திரங்கள் எல்லாத்துலேயுமே ஹைட்ரஜன் எரிபொருள் இருக்கும். இந்த ஹைட்ரஜன் நியூக்ளியர் ஃபியூசன் மூலியமா ஹீலியமா மாறும். நியூக்ளியர் ஃபியூசன்னா 2ற்கு மேற்பட்ட அணுக்கள் ஒன்று சேர்ந்து ஒரு பெரிய அளவுல மாறும். இதை தான் நியூக்ளியர் ஃபியூசன் சொல்றாங்க. ஒரு நட்சத்திரத்தோட லைஃப் சைக்கிள் எப்படி இருக்குன்னா, ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியமா ஃபியூஸ் பண்ணும். அடுத்து ஹீலியமை கார்பனா ஃபியூஸ் பண்ணும். அந்த கார்பன் நியானா ஃபியூஸ் பண்ணும். இந்த நியான் ஆக்சிஜனா ஃபியூஸ் பண்ணும். ஆக்சிஜன் சிலிக்கானா ஃபியூஸ் பண்ணும். கடைசியா சிலிக்கான் அயனா ஃபியூஸ் பண்ணும். ஒரு நட்சத்திரத்துல ஹைட்ரஜன் ஹீலியமா ஃபியூஸ் பண்றப்போ அதிகமான ஆற்றல் வெளியேறுது. இந்த நிகழ்வுல தான் நமக்கு நட்சத்திரங்கள் அதிகமான பிரகாசமாக காட்சியளிக்குது. இதனால தான் நம்ம சூரியன்ல இருந்து கூட நமக்கு ஒளி கிடைக்குது. இப்போ ஹைட்ரஜன்ல இருந்து ஹீலியமா ஃபியூஸ் பண்ணதுக்கு அப்புறம் ஹீலியன் கார்பனா ஃபியூஸ் பண்ணும். இந்த நிகழ்வுல அதிகமான ஆற்றல் வெளியேறாது. இந்த நிகழ்வுல நட்சத்திரம் மிகப்பெரிய சிகப்பு பந்து மாதிரி காட்சியளிக்கும். இதைத்தான் ரெட் ஜெயிண்ட்னு சொல்றாங்க. அதுக்கப்புறம் கார்பன் நியானா ஃபியூஸ் பண்ணணும். ஆனா அளவுல சிறிய நட்சத்திரங்கள், அதாவது நம்ம ஏற்கனவே பார்த்த மாதிரி நம்ம சூரியனை விட 1.4 மடங்கு கம்மியா இருக்க நட்சத்திரங்கள் கார்பனை நியானா ஃபியூஸ் பண்ண முடியாது. இந்த இடத்துல அந்த நட்சத்திரம் ஒயிட் டிவார்ஃபாக மாறிடும். ஒருவேளை 8 to 20 மடங்கு நம்ம சூரியனை விட பெரிய நட்சத்திரமா இருந்தா அதுல இருக்கும் ஹைட்ரஜன் ஹீலியமா ஃபியூஸ் பண்ணும். அதுக்கப்புறம் ஹீலியம் கார்பனாவும், கார்பன் நியானாவும், நியான் ஆக்சிஜனாவும், ஆக்சிஜன் சிலிக்கானாவும், சிலிக்கான் அயனாவும் ஃபியூஸ் பண்ணும். மேற்கொண்டு அயன் ஒரு சாலிட் ஸ்டேட் ஆஃப் மேட்டருங்கிறனால எந்த ஒரு ரியாக்ஷனும் பண்ண முடியாது. ஏன்னா அதை ஃபியூஸ் பண்றதுக்கு அதிகமான ப்ரெஷரும் அதிக எனர்ஜியும் தேவைப்படும். இப்போ இந்த இரும்பு இறுகி அடர்த்தி அதிகமாகி இந்த நட்சத்திரத்தினுடைய மேற்பரப்பு இந்த இரும்பை நல்லா அழுத்த ஆரம்பிச்சிடும். இதனால மையப்பகுதியில் இருக்க அயன்களோட அடர்த்தி ரொம்ப அதிகமாக அதோட ஆட்டம்ஸ் எல்லாம் நெருங்க புரோட்டான்ஸும் எலக்ட்ரான்ஸும் ஒன்று சேர்ந்து நியூட்ரான்ஸா மாறி இறுதியா வெடிச்சு சிதறிடும். இதைத்தான் நம்ம சூப்பர்னோவான்னு சொல்றோம். இதுக்கப்புறம் நட்சத்திரத்தோட அளவை பொறுத்து, அதாவது 8 to 20 மடங்கு நம்ம சூரியனை விட பெரிய நட்சத்திரங்கள் பிளாக் ஹோலாக மாறிடும். அதே மாதிரி 8 to 20 மடங்கு உட்பட்ட நட்சத்திரங்கள் நியூட்ரான் ஸ்டாராக மாறிடும். இதை வச்சுதான் நியூட்ரான் ஸ்டார் எப்படி உருவாகுதுன்னு கண்டுபிடிக்கிறாங்க. இந்த நியூட்ரான் ஸ்டாரோட அடர்த்தி எவ்வளவு இருக்கும்னா, ஒரு டீஸ்பூன் அளவு அந்த நியூட்ரான் ஸ்டார்ல இருந்து நம்ம எடுத்தோம்னா நம்ம இமயமலைக்கு நிகரான எடையா இருக்குமா. நம்ம சூரியன் மாதிரியான அளவு கொண்ட நட்சத்திரம் நியூட்ரான் நட்சத்திரமாக அதோட ஆயுள் காலத்துல மாறும்போது நம்ம பூமி அளவுக்கு சின்னதாக சுருங்கிடும். அது பூமி அளவுக்கு சின்னதானாலும் அது சூரியன் அளவுக்கு பெருசா இருந்ததை விட அதிகமான ஆற்றல் கொண்டதாகவும் இருக்கும். அப்போ அந்த நியூட்ரான் ஸ்டாரோட அடர்த்தியும் ஆற்றலும் எவ்வளவு அதிகமா இருக்குன்னு நினைச்சு பாருங்க. ஒரு நார்மலான நட்சத்திரத்தோட வெப்பநிலை வெறும் 6000 டிகிரி செல்சியஸ் தான் இருக்குமா. ஆனா இந்த நியூட்ரான் ஸ்டாரோட வெப்பநிலை 10 லட்சம் டிகிரி செல்சியஸ்க்கும் அதிகமாக இருக்குமா. பொதுவா இந்த நியூட்ரான் நட்சத்திரங்கள் வான்வெளியில ரொம்பவும் வேகமாகவே சுத்திட்டு இருக்கு. இந்த வேகம் நம்ம கற்பனை கூட பண்ணி பார்க்க முடியாத அளவிற்கு ஒரு நியூட்ரானுக்கு இருக்குதுன்னா அதைத்தான் நம்ம பல்சர்னு சொல்றோம். இந்த பல்சர்னா என்ன, அதோட ஆற்றல் எப்படி இருக்குன்னு நம்ம இன்னொரு வீடியோல பார்க்கலாம். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, மறக்காம பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கங்க. தேங்க்யூ.